அனைவருக்கும் அன்பான வணக்கம். நலாஸ் கிச்சன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் சுயம் உருண்டைகள் எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நாம் சுயம் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். சுயம் சுசியம் எல்லாமே ஒன்று தான். அந்த உருண்டை எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்க போகிறோம். இது அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 பங்கு உளுந்து போட்டு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் ஒரு 1/2 கப்பை நல்லா சட்டியில் போட்டு வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வெல்லம் 1/4 கப்பு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் 1.5 கப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி. அதுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா மிக்சியில் போட்டு பூ மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதோட இந்த ஏலக்காய் பொடி, இந்த வெல்லம், தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து உருண்டையாக எடுத்து பிடிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒன்றா. இப்போ நம்ம எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இப்படி அழகாக குட்டி குட்டியாக பிடிச்சி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் மாவில் போட்டு முக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சுயம் உருண்டையை போட்டு எடுக்க போகிறோம். இது அரிசி மாவோட கொஞ்சம் மைதா மாவு கலந்துருக்கேன். நீங்கள் ஆப்ஷன் தான், வேணுன்னா மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா அதே மாவில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கட்டும் மாவு. இப்படி போட்டு கெட்டியாக போட்டால் தான் அழகாக பந்து மாதிரி வரும். அழகாக உருண்டு மேலே எந்திரிச்சு வருது பாருங்கள். அழகாக உருண்டு வருது. சப்போஸ் இந்த மாவு எங்களால் ஆட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இட்லி மாவில் கூட அழகாக இப்படி போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் பந்து மாதிரி எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக உள்ள இனிப்போடு இருக்கும்போது அருமையாக இருக்கும் இந்த சீயம். பாருங்கள் பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுடைய சுய உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாக பந்தாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.